ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு சுஜா சந்திர நாவல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் மாயமோகினி. அது என்ன மாயமோகினி? டெரர் பேய் கதையெல்லாமா எழுதுறாங்க ரைட்டர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி பாருங்களேன். இந்திரலோகத்துல காமனும் ரதியும் தனிமையில இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டா, அதுல கடுப்பான காமன் அந்த பொண்ண பூலோகத்துக்கு போன்னு சாபம் கொடுத்துட்டா, சரி போனா போகுதுன்னு ஒரு பாவப்பட்ட 90s கிட்ஸ மடக்கி கரெக்ட் பண்ணணும்னு சாபத்தை விட கஷ்டமான விமோச்சனம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் நாம மாயமோகினின்ற குறுநாவல் வழியா பார்க்க போறோம். ஸோ ஜாலியா ஒரு இந்திரலோக ரைட் போலாம் வித் மீ தாரா. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாயமோகினி. அத்தியாயம் 1. போக ஆசையை தூண்டும் தேவனுக்கு பெயர் காமன். கண்ணனின் மேல் காதல் கொண்ட ஆண்டாள் கண்ணனுக்கு தன் மேல் ஆசை வருவதற்காக காமனையும் அவன் தம்பி சோமனையும் நாடுகிறாள். அதனால்தான் காமனும் அவன் மனைவி ரதியும் மக்களால் போற்றப்படுகின்றனர். சிவன் தவத்தில் இருக்கும்போது அவரின் மனைவி பார்வதி காமதேவனை சிவன் மீது காதல் அம்பு விட செய்ய, காமனும் அதை செய்து சிவன் தவத்தை கலைக்க, அதில் கோபம் கொண்ட சிவன் கண்களை திறக்க தீப்பொறி பறந்து காமனை சாம்பலாக்கி விடுகிறார். பிறகு காமனின் மனைவி ரதி சிவனிடம் கெஞ்ச, ரதிக்கு மட்டும் காமன் கண்ணுக்கு தெரியும் மாதிரி அவனை உருவாக்குகிறார். காமத்தை எரிக்கத்தான் நாடெங்கும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அ லாங் லாங் அகோ இந்திரலோகம். ரதி தன் மன்மதனுக்காக காத்து கொண்டிருக்க, யாருக்கும் தெரியாத உருவில் இருந்த மன்மதன் ரதியோடு அந்த மரத்தடியை மஞ்சமாக்கி கொஞ்சிக் கொண்டிருக்க, அப்போது அந்த வழியாக வந்த ரதி தேவியின் பணிப்பெண் அம்பா முள்ளில் சிக்கிய மாயமானை விடுவிக்கும் பொருட்டு இவர்களின் இடம் நோக்கி வர, அவளுடைய சத்தத்தில் தங்களின் மோன நிலையை களைந்தார்கள். காமனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அம்பாவிற்கு சாபம் விடுகிறார். நீயும் உன்னை போல் உன் உற்றவனை தவிர வேறு யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாய் என்க அம்பாவோ கதறியபடி, ஐயோ சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். நான் அந்த மாயமான் முள்ளில் சிக்கியதால் அதை காக்கும் பொருட்டு இங்கு வந்தேன். இல்லை என்றால் என் பெயரில் சத்தியம் செய்கிறேன், இங்கு வந்து உங்களுக்கு இடையூறு செய்திருக்க மாட்டேன் என அழ, ரதி மன்மதனின் கைகளை பிடித்து கொஞ்சலாக, நாதா, அவளுக்கு நீங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டீர்கள் அல்லவா? அவளும் பெண் அல்லவா? பாவம் தானே, எனக்காக இறங்க கூடாதா என்று காதலாக கண்களை சிமிட்ட, என் கண்ணே, நீ சொன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் விட்ட சாபம் விட்டதுதானே, இனி அதை மாற்ற முடியாதே, நான் என்ன செய்வது என்று காமன் தவிப்பாக கேட்க, விட்ட சாபத்தில் ஏதாவது மாற்றம் செய்யலாம் தானே, அந்த மாற்றம் அந்த காரிகைக்கு உதவும் தானே, எனக்காக செய்யுங்களேன் என்று சொல்ல, சரி பெண்ணே, என் ஆசை நாய்க்காக உனக்காக ஒரு உதவியை செய்கிறேன். நீ பூலோகத்துக்கு செல்வாய். உன் ஆடவன் கண்களுக்கு மட்டும் தெரிவாய். யார் கண்ணுக்கு நீ தெரிகின்றாயோ அவனே உன் கணவன் என்று அவனுடைய கரு உன் வயிற்றில் உருவாகிறதோ அன்று உன் உருவம் சாதாரண மானிட உருவமாக மாறும். அவனோடு வாழ்க்கையை சுகமாக வாழலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல பெண்ணே. இதற்காக பெரும் பாடுபட வேண்டும். அது உன் சாமர்த்தியம்தான். அதற்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நீ மனித ஜென்மம் அடைந்த பிறகு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரவே முடியாது. உன்னுடைய இந்த ஞாபகங்கள் எல்லாம் மறந்தே போகும், சரியா என்று கேட்க, சரி சுவாமி என்று முழங்காலில் அவரை பணிந்து கொள்ள, அந்த நிமிடமே அந்த காரிகையின் உருவம் காற்றில் மறைந்து போய் பூலோகத்திற்கு வந்தாள். அம்பா சாபமடைந்த மாயமோகினியாக. இந்திரலோகத்தில் மன்மதனை சந்தோஷமாக அணைத்துக் கொண்டாள் ரதி. நாதா, எனக்காக நீங்கள் அந்த பெண்ணிற்கு உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி என்று அவன் நெஞ்சில் சாய, உன் உதவியை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை கண்ணே, எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குறிப்பால் உணர்த்த, அவள் மயக்கும் புன்னகையை அவனுக்கு பரிசளித்தாள். அவளை தன் மீது சாய்த்து கொண்டான். நீ நினைப்பது போல் இது ஒன்று மிக எளிதான காரியம் அந்த மாயமோகினிக்கு கிடையாது. அவன் கலியுகத்தில் வாழும் விஸ்வாமித்திரன் போன்றவன். பெண்களை பக்கத்தில் சேர்க்கவே மாட்டான். அவனை மயக்கி அவனோட வாழ்வது என்பது மிகவும் சவாலான விஷயம் மாயமோகினிக்கு. ஏனாதா, அப்படி என்றால் ஏதாவது பெண்ணுக்கு மயங்கும் ஆடவனை இவளுக்கு தேர்வு செய்திருக்கலாம் தானே? எதற்காக அந்த மாறுடனை நீங்கள் இவளுக்கு தேர்வு செய்தீர்கள்? ஏற்கனவே இந்திரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்று என்ன பாடுபட போகிறாளோ? அதில் மீண்டும் வேதனையை கூட்ட ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தீர்கள்? எப்போதுமே எளிதாக கிடைக்கும் ஒரு பொருளுக்கு மதிப்பு ஏது கண்ணே? அது காதலோ பொருளோ எளிதாக கிடைத்து விட்டால் அதன் மீது நமக்கு அவ்வளவாக பிடிப்பு இருக்காது. அதே போல் பாறையில் வரும் நீரூற்று மிகுந்த மதிப்பு உள்ளது. அவன் மனதில் தோன்றுகின்ற காதல் மிகவும் ஆழமானதாக இருக்கும். இவளை காலத்திற்கும் கண் கலங்காமல் பார்த்து கொள்வான். எனவேதான் அவனை மாயமோகினிக்கு நான் தேர்வு செய்தேன்.
ஓ, போன உடனே அவனை கண்டு கொள்வாளா? இல்லவே இல்லை. அதற்கு 10 வருடங்கள் ஆகலாம், அல்லது 10 மாதங்கள் ஆகலாம், இல்லை 10 யுகங்கள் கூட ஆகலாம். காத்திருப்போம். நாதா, அப்படி என்றால் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய முடியாதா? உனக்காக ஒன்று செய்கிறேன். அவன் மீது மாயமோகினியை காம அம்புகள் தொடுக்க செய்கிறேன். அது போதாதாப்பா? இந்த ஒன்று போதுமே. அந்த விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைத்தவராகிற்றே நீங்கள். இந்த கலியுகத்தில் வாழும் விஸ்வாமித்திரன் எம்மாத்திரம்? நானும் அவர்கள் விளையாட்ட காண காத்திருக்கிறேன் என்று அவர்கள் உலகத்திற்குள் சென்றனர். பூலோகத்திற்கு வந்த அம்பா மாயமோகினி எல்லாவற்றையும் மிரட்சியாக பார்த்தாள். அவள் பார்த்த இந்திரலோகம் தங்கத்தால் இழைத்து வைரத்தால் மினுங்கியது. ஆனால் இங்கே புழுதியும் நிற்காமல் ஓடும் வண்டியும் கசகசவென்று ஒரே சத்தம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அவள் வந்து நின்றது சென்னை. யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தாலும் பூலோகத்திற்கு வந்ததும் அவளுக்கு மனிதர்கள் போன்ற வயிறு பசிக்க மற்ற எல்லா தேவைகளும் உண்டாகியது. கண்ணில் பட்ட பிடித்த பொருட்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டாள். இன்னொரு முக்கியமான விஷயம், என்று அவனை கண்டு கொண்டு அவனோடு வாழ ஆரம்பிக்கிறாளோ அன்றிலிருந்து அவளுடைய வயது ஏற ஆரம்பிக்கும். அதுவரை அவளுக்கு இந்திரலோகத்தில் இருந்து வந்த அதே 19 வயது மட்டுமே. அதற்குரிய இளமையிலேயே தான் இருப்பாள். அவனோடு வாழ ஆரம்பித்து என்று குழந்தை வயிற்றில் உருவாகின்றதோ அதன் பின்பு மாயமோகினிக்கு இந்திரலோகத்திலிருந்து இங்கு வந்தது அவனை காதலித்த நினைவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். சாதாரண மனித உருவம் கொண்ட பெண்ணாக மாறிவிடுவாள். அதோ இதோ என்று இப்போது அவளுக்கு பூலகம் வந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் யார் கண்ணுகளுக்கும் அவள் தெரிந்ததே இல்லை. எல்லா இளம் ஆண்கள் முன்னாடியும் அவள் போய் நிற்பாள். யாருக்காவது தன்னை அடையாளம் தெரிகிறதா என்று. ஆனால் அந்தோ பரிதாபம், யார் கண்களுக்கும் இதுவரை தெரிந்ததில்லை. ஓரளவுக்கு சென்னை வாழ்க்கை பழகி கொண்டாள் மாயமோகினி. சென்னையில் புறநகர் பகுதியில் பல வருடங்களாக பூட்டி கிடந்த வீட்டினுள் தான் அவளுடைய வாசம். சென்னையில் நடுத்தர மக்கள் வசிக்கும் அயனாவரம் பகுதி ஒரு வீட்டில். டி மதனு, சொன்னா கேளுடா. அப்பா திட்டுறதுக்காக இப்படி கோச்சிட்டு வீட்டை விட்டு போனா ஊர் உலகம் நம்மள தப்பா பேசுண்டா. அப்பா உன்னோட நல்லது தானே சொல்றாரு, தயவு செஞ்சு அப்பா சொல்றதை கேளுடா என்று தன் மகனோடு போராடி கொண்டிருக்க அவனோ சோஃபாவிலிருந்து தன் துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். சித்ரா, அவன்கிட்ட கேளு, இதுக்கு முடிவு சொல்லுவானா மாட்டானான்னு. இவனால என்னோட பொண்ணு வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. மைனருக்கு அப்படி எந்த பொண்ணுதான் கிடப்பாலாம்? ஏதாவது இந்திரலோகத்துல இருந்து பொத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விழுந்தாதான் உண்டு. நான் ஒண்ணு இந்திரலோகத்து பொண்ணு வேணும்னு சொல்லல, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தான் சொல்றேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, பண்ணி வைங்க. உங்களை நான் எதுவுமே சொல்ல. என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அவன் வெடுக்கென்று சொல்ல, ஏன் மைனர் கல்யாணம் முடிக்கலன்னா அப்படியே சன்னியாசி வாழ்க்கை வாழ போறாரா, இல்ல ஏதாவது சாமியார் மடம் ஆரம்பிக்க போறாரா? அது என்னோட இஷ்டம். சாமியார் மடம் ஆரம்பிக்கிறேன், இல்ல சம்சார மடம் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீ என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து நீயும் இப்படி தாண்டா ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்க என்கிட்ட என்று அவர் எகிர, நீங்களும் எனக்கு பிடிக்காததே தேடி தேடி செஞ்சா நானும் இப்படித்தான் நிப்பேன். சரிடா, உனக்காக இறங்கி வரேன். தயவு செஞ்சு உன்னோட தங்கச்சிக்காக அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கோ. அவனுக்கு நம்ம தங்கச்சியை பிடிச்சிருந்தா கட்டிக்க வேண்டியதானே? எதுக்காக அவன் தங்கச்சி என்ன கட்டிக்க சொல்லி கம்பல் பண்றான்? இது என்ன கொடுக்கல் வாங்கல் பிசினஸா? கல்யாணம் என் தங்கச்சிக்கு 1000 மாப்பிள்ள பார்த்து கட்டி வைக்கிறேன். இந்த சம்பந்தம் வேண்டாம். இதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் கேட்க மாட்டீங்க. டேய், அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன் இத 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? அப்ப நான் வேலை விட்டு இல்லாதவன், இப்ப ₹1,00,000 சம்பாதிக்கிறேன். நீங்களும் உங்க பையனை விற்க பாக்குறீங்க. அதுக்கு ஆள் நான் இல்ல. இனி என்ன தொந்தரவு செய்யாதீங்க. என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையா சிறப்பா நான் செய்வேன். சித்ராவோ, எங்கடா போற? எங்க ஆபீஸ் பக்கம் ஒரு வீடு காலியா இருக்கு, அங்கதான் போறேன். கொஞ்ச நாள் அங்க இருக்கிறேன், பிடிச்சா வாங்கலான் இருக்கேன் என்றவன் தன் பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அவன் மதன். ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். இவன் பதவியை வைத்து நல்ல வரதட்சணையோடு பெண்ணி எடுத்து தன் மகளை ஊசியாக இந்த வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று இவன் தந்தை சேகர் நினைக்க அவனோ ஓடி வந்து விட்டான். டே சுரேஷ், நான் மதன்டா. சாதா மதனா மன்மதனா? நொந்த மதன். என்ன மச்சி, கோமா இருக்கியா? கொலா கான்ல இருக்கேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நம்ம ஆபீஸ் பக்கம் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னியே, பேசி முடிக்கலாவா? ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? அங்க ஏதோ பேய் இருக்குன்னு சொல்றாங்கடா. நிதானமா வேற வீடு பார்க்கலாம்டா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. பேய் தானே, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நான் ஒரு பக்கத்துல இருக்கேன். பிடிச்சா ரூம்மேட் ஆக்கிக்கிறேன். மூடிட்டு சொன்னது செய். எது, பேய் கூட ரூம்மேட்டா? நீ விட்டா லிவிங் டுகெதர்லயே வாழ்வ போல. பிடிச்சா வாழ்வேண்டா. இங்க உள்ள நடிப்பு பேர் வழிகளோட பேயே பெட்ரு தான். நீ ஏதோ ஒரு முடிவோட தாண்டி சுத்துற. எனக்கு என்ன, வெயிட் பண்ணு, ஓனர் கிட்ட சாவி வாங்கிட்டு வரேன் என்று மதனும் சுரேஷும் மாயமோகினி இருக்கும் வீடு நோக்கி பயணம் செய்தனர். மோகினி சலிப்பாக சுற்றி வந்தாள். மெரினா பீச்சில் படகுக்கு மறைவாக ஒரு காதல் ஜோடி உதட்டோடு உதடு சேர்த்து முத்தம் கொடுக்க
ஹம் இந்த காதல் ஜோடிகளுக்கு தனியிடம் கிடைத்து விட்டால் போதும், உதட்டை சப்ப ஆரம்பித்து சிவப்பாக்கிடுறானுங்க. அப்படி என்னதான் இந்த எச்சில்ல இருக்குமோ? நாதா, எங்கே இருக்கிறீர்கள்? எனக்கும் இதே போல் உங்கள் இதழை கடிக்க வேண்டும். இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? சலிப்பா இருக்கிறது. பிராணநாதா, சீக்கிரம் வருவாயா? எனக்கும் இது போல் தருவாயா என்று ஏக்க பெருமூச்சு விட்டவள் வீட்டிற்குள் கதவு ஊடாக உள்ளே நுழைந்து மாயா உள்ளே வர ஆள் நடமாட்டம் வீட்டில் இருக்க, எந்த கம்ம நாட்டி உள்ள வந்தது? பேய் மாதிரி சீன் போட்டு அள்ளுவிட வைக்க வேண்டியதான். எத்தனை தடவை வரட்டி விட்டாலும் மறுபடி வந்துடுறானுங்க என்று புலம்பிக் கொண்டே ஒவ்வொரு அறையாக ஆட்களை தேட குளித்து விட்டு முகத்தை துடைத்து விட்டு வந்த மதன் இவளை பார்த்து விட்டு, யார் நீ, எப்படி உள்ள வந்த என்று கேட்க, மாயாவுக்கு அவனுக்கு தன் உருவம் தெரிகிறது என்றதும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிராணநாதா, என்னை தெரிகிறதா? என்னது பிராணநாதனா? யாருடி நீ? யாரு பிராணாண்டி வாங்க வந்திருக்க? நாதா, என்னை தெரிகிறதா என்று கேட்டேன். ஏன் தெரியல? நல்லாவே தெரியுது. பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? திருட வந்தியாடி? இல்லை நாதா, நான் இந்திரலோகத்தை சேர்ந்தவள். உங்கள் பார்வைக்காகத்தான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் என்று கண்கள் படபடக்க கூற, சர்த்தா மெண்டலா நீ? நான் படம் எடுக்கிறேன் எவனாவது சொன்னானா? நான் டைரக்டர் இல்ல, நல்ல டைரக்டரா பாரு, நடிக்க வாய்ப்பு தருவாங்க. இடத்த காலி பண்ணி, எனக்கு தூக்கம் வருது. ஓ, தூக்கம் வருதா? நான் என்னையே தர காத்திருக்கிறேன். வேலை முடிந்ததும் சேர்ந்து தூங்கலாம் என்று கண்ணடிக்க, என்ன வேலை உனக்கு எனக்கும் என்று புரியாமல் கேட்க, அதுதான் பிள்ளை பிறக்க செய்யும் மிகப்பெரிய வேலை. எது, உனக்கும் எனக்கும் பிள்ளையா? எஸ் பேபி. யூனோ, உங்களை மாதிரி இடத்துல என்ன மாதிரி அழகுல பெற்றுக்கலாம். யாருடி நீ? பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, பிள்ளை பெக்கிறது வர சொல்ற? மாம்ஸ், உங்களுக்காக தான் 10 வருஷமா லோலோன்னு அலைகிறேன். இனி பேச்சுக்கு இடமில்லை, ஒன்லி ஆக்ஷன். அது நீங்க பண்ணினாலும் சரிதான், நான் பண்ண வேண்டும் என்றாலும் சரிதான். இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து எனக்கும் இங்கே உள்ள பெண்களைப் போல உல்லாசமாக சுற்றும் ஆசை வந்து விட்டது. அதற்கு உருவம் தேவை. நீதான் எனக்கு கிடைத்த அடிமை என்பது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதனால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவனுள் என்ன உளர்கிறாள்? பார்க்க அழகு சிலை போல் இருக்கிறாள். பைத்தியமா, நம்ப முடியலையே என்று யோசிக்க, அதற்குள் உள்ளறையிலிருந்து வந்த சுரேஷ், யார்கிட்ட மச்சான் பேசுற? தோ இவகிட்ட என்று மதன் மாயாவை நோக்கி கை காட்ட, அங்கே வெறும் சேர் தான் இருந்தது. சேர் கிட்ட என்னத்தடா பேசுற? உளராதரா, இதோ சேர் பக்கத்துல ஒரு ஃபிகர் நிக்குது, அதுகிட்ட தான் பேசுறேன். என்னது ஃபிகரா? எங்க எங்க என்று தேட, அலையாதரா, இந்தா நிக்கிறா, என் கூட பிள்ளை பெத்துக்கணுமா. என்னடா ஜாமன் பிரேக் திங்கிற மாதிரி சொல்ற? அது பிள்ளடா. அது சரி, எனக்கு ஒரு ஃபிகரும் தெரியலையே. எனக்கு நல்லா தெரியுதே. எதுக்குடி உதட்ட கடிச்சு கால் கட்ட வரலால கிணத்து தோன்ற என்றான் அவனையே ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்த மாயாவை பார்த்து. அவளோ, இப்படி நச்சுன்னு உடம்பு வச்சிருக்கீங்களே, உங்க பிடிய தாங்க வேணாம் மாம்ஸ், இங்க ஒரு தடம் அழுத்தி பிடிச்சிங்கனாலே என்று மாராப்பை விளக்கி காட்ட, மூடுடி, அவன் இருக்கான். அவர் இல்லைன்னா உங்களுக்கு சரியா மாம்ஸ்? அவர் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஒன்லி ஃபார் யூ என்று மீண்டும் ஏக்க பெருமூச்சு விட்டு அவன் அருகே வர, மதன் அவள் முன்னேற பின்னோக்கி நடக்க, சுரேஷுக்கு தலை சுற்றியது. இவன் யாரும் இல்லாமல் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என நினைத்து, ஏண்டா மச்சி, குடிச்சிருக்கியா? மட்டமான சரக்கா குடிச்சா இப்படி தாண்டா உளர தோணும். நான் மாசத்துல ஒரு நாள் தாண்டா நாயை குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? லூசு மாதிரி பேசாத. இவதான் ஏதோ உளர்றா, என் கண்ணுக்கு மட்டும் தெரிவாளாம். அப்படியே பிள்ளை கொடுன்றா. நான் என்ன பிள்ளைய அமேசான்ல வாங்கி கொடுக்க முடியும்? நானே அந்த பலானாசம் வரமாட்டேன்னு தானே கல்யாணமே வேண்டான்னு சுத்துறேன். இவ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு என்று தன் நிலைமையை நொந்து கொள்ள, அவனாடா நீ? மாம்ஸ், அதான் நான் சொல்றேன், ஏன் கூட வாங்க. பல்லான ஆசை இல்ல, பல ஆசையும் வரும், கூடவே குழந்தையும் வரும். ஆடி ஆஃபர் போன்று உங்களுக்கு மஜா, எனக்கு குழந்தை. எப்படி என் திட்டம்? வேண்டுமென்றால் உங்கள் நண்பரிடம் கேளுங்கள், என் முடிவு சரி என்பார். இவர் உங்கள் நண்பர் தானே. நீ வந்ததுல இருந்து ராங்காவே பேசுற. ஒரு கன்னி பையனை உசுப்பி விட பாக்குறியா? இடத்த காலி பண்ணு. நீங்க ராங்கா என்கிட்ட பண்ணா நான் உங்ககிட்ட ராங்க நடந்துக்க போறேன், வாங்க என்று கைகளை விரிக்க, சிப்படியாங்க. சுரேஷ் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஏற்கனவே சொன்னாங்களே, கேட்டிருக்கணுமே, வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டோம் போல என்று நினைத்தவன் பிடித்தானே ஓட்டம். மச்சான், வீட்டுல பேய் இருக்குடா, தப்பிச்சு ஓடிரு, நாளைக்கு நீ உசுரோட இருந்தா மீட் பண்ணலாம் என்று ஓட, அவனுக்கு தெரியாம எனக்கு மட்டும் தெரிறாளா? ஒருவேளை உண்மையாவே பேய் தானோ என்று அவளை மிரண்டு பார்க்க, என்ன அப்படி பாக்குற மாம்ஸ்? ஆசை வந்துருச்சா என் மேல? வா வா வா, அதுக்காக தான் வெயிட்டிங். என் சாபத்திலிருந்து விமோச்சனம் தான் என்று அவனை நோக்கி பறந்து வர, அவள் பறவை போல் பறப்பதை பார்த்தவன் மயங்கி சரிந்தான். அத்தியாயம் 2.
மதன் மயங்கி விழுந்தவுடன் மாயா வேகமாக அவனிடம் வந்து அவனை சுற்றி பார்த்தாள். கிழிஞ்சு போச்சு, நம்மால் இவ்ளோ வீக்கா இருக்காரு, சோ சேட். இதுக்கு காதல் வர வச்சு பிள்ளை பெக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. இவன் எப்ப எழுந்து காதல் வந்து கட்டில் போய் குழந்தை வந்து, ஐயோ காமதேவா, இப்பவே கண்ணு கட்டுதே. மேலிருந்து பார்த்து கொண்டுதானே இருப்பீர். நீர் மட்டும் ரதியை விடாமல் லவ் டார்ச்சர் செய்கிறீர். எனக்கும் இந்த டியூப்லைட்டின் ஒளி வர உதவி செய்யுங்கள். இவர் குண்டு பல்பாக இருக்கிறாரே, இப்படி இவரிடம் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கிறது உங்களுக்கு நல்லதா? ஏதாவது செய்து எங்களை சேர்த்து வையுங்கள் என்று புலம்பிக் கொண்டே சென்று நீரை எடுத்து வந்து கொஞ்சமாக அவன் முகத்தில் தெளித்து தன் மடியில் படுக்க வைத்து தான் அணிந்திருந்த மாயலோக துணியால் அவன் முகத்தை துடைக்க அதிலிருந்து ஜரிகை குத்தி அவன் முகம் காந்த வைக்க எழும்பி உட்கார்ந்தான். அவள் கையை தட்டிவிட்டு 10 அடி கேப் விட்டு அமர்ந்து கொண்டவன், அந்த துணியை துவச்சு எத்தனை நாள் ஆகுது? நாத்த குடலை புடுங்குது, தள்ளிப்போடி என்று விரட்டியவன் அவளை மிரண்டு போய் பார்த்தான். அதெல்லாம் போன தீபாவளிக்கே துவைச்சேன், இனி அடுத்த தீபாவளிக்கு தான் துவைப்பேன். ஓயாமல் துவைத்தா அதில் உள்ள பட்டு துணி கரைஞ்சிடும். என்னது, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை துவைப்பியா? அதான் அந்த நாத்தம் நாறுது போல. கொஞ்சம் சென்டாவது அடிக்க கூடாதா? மனுஷன் பக்கத்துல வர முடியல. இவ்வளவு நாள் யார் கண்ணுக்கும் தெரியாதால் அதை பற்றி எல்லாம் யோசிக்கவில்லை. அதான் இப்போது நீங்கள் வந்து விட்டீர்களே, உங்களுக்கு பிடித்த மாதிரி ஜவ்வாதில் குடித்து சந்தனத்தில் முதுகு தேய்க்கிறேன், போதுமா? நீ எதுல வேண்டாலும் முதுகு தேயி, எழுந்து இடத்த காலி பண்ணு. முடியாது. நீ போகலனா நான் இடத்த காலி பண்றேன் என்று தன் மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு வெளியேற பார்க்க விடுவாளா மோகினி? இங்க பாரு மாஸ், நீ நினைக்கிற மாதிரி நான் பேயோ பூதமோ கிடையாது, சாதாரண மனுஷிதான். நான் இந்திரலோகத்துல இருந்து வந்தவ. இதுதான் உண்மை, உன் மேல சத்தியம் என்றதும் அவன் புரியாமல் முடிக்க, அதான் சொல்லுவாங்களே அதர் ஸ்பேஸ். அப்ப நீ ஏலியனா? உனக்கு தெளிவு பெற வேண்டும் என்றால் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். நீ பேய் இல்லனா உன் காலை காட்டு, நம்புறேன். சரி என்று தலையாட்டியவள் தன் 2 பஞ்சு போன்ற பாதங்களை அவனுக்கு காட்ட, கால் இருக்கு, ஓகே, எங்க மூச்சு விடு என்று அவள் பக்கத்தில் போக அவள் அவன் முகத்தில் தன் மூச்சை விட, அப்பாடி அதுவும் இருக்கு. ஆனா ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியல, சுரேஷ் கண்ணுக்கு தெரியல என்று அடுத்த கேள்வி கேட்க, அதுவா, வீணா போன காமனுக்கு நேரம் கேட்ட நேரத்துல மூடு வந்து ரதி மேல பாய பாலா போன மானு போய் முள்ளுல மாட்டி பெரிய இறக்க குணம் உள்ளவ நான் அதை போய் எடுக்க முக்கியமான நேரத்துல காமனை டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு கோபம் வந்து போ அக்கடான்னு என்னை விரட்டி விட இப்படி கிறுக்கு மாதிரி உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். மெதுவாக அவன் பக்கத்தில் போய் அமர அவனுக்கு இன்னுமே அவளை நம்ப முடியவில்லை. எனவே 4 அடி தள்ளி உட்கார, எதுவா இருந்தாலும் தள்ளி இருந்து பேசு, எனக்கு காது நல்லா கேட்கும். உனக்கு இப்ப என்ன செய்யணும்? மாம்ஸ், தள்ளி இருந்து பேசினா என்னுடைய சாபம் தீராது. எனக்கு உன் மூலமாக பிள்ளை வந்தே ஆகணும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். காசா பணமா? ஒரே ஒரு பிள்ளை தானே கேட்கிறேன். இதே இன்னொருத்தரா இருந்தார், நான் சொன்ன நேரத்திற்கு என் மேல் பாஞ்சு 10 நாளில் பிள்ளை வந்திருக்கும். இப்படி மங்கூஸ் மண்டையா இருக்கியே. தன் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டவன், இங்க பாரு, எதை வேணாலும் பேசு, இத பத்தி மட்டும் பேசாத என்று கோபப்பட, அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு, கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பலூனில் காற்று போயிடுச்சா இல்ல பலூன் வேலை செய்யாதா என்று கண்ணடிக்க, என்னடி நீ அசிங்கமா பேசுற? இந்திரலோகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற, இங்கிலீஷ்ல பேசுற, நம்ம நாட்டுல நடக்கிற எல்லாத்தையும் சொல்ற, அசிங்கமா பேசுற. எனக்கு இன்னும் ஒன்னு நம்ப முடியல. மோகினி எல்லாம் அப்படி பேசுவாங்களா என்ன? எல்லார்கிட்டையும் பேசினாதான் தப்பு, உன்கிட்ட பேசலனாதான் தப்பு. சரி, உன்னோட பிரச்சனையை சொல்லு, என்னால முடிஞ்ச தீர்த்து வைக்கிறேன். சிறிது நேரம் யோசித்தவன், சரி, ஒருவேளை இவ ஏதாவது மாயமந்திரம் செஞ்சு ஏமாத்திட்டா, தனக்கு உணர்வுகள் வந்துட்டா பிறகு திருமணம் செஞ்சுக்கலாம் என்ற நம்பிக்கையில் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு பொண்ணுங்கிட்ட எப்படி சொல்றது, பலான ஆசையே வரமாட்டேங்குது. அதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளை திருப்திப்படுத்த முடியாதுன்னு பயமா இருந்துச்சு. கல்யாணம் கட்டில்னு சொன்னாலே பயமா இருக்கு. காம உணர்ச்சி வராம எப்படி கல்யாணம் பண்ண? ஏன் உனக்கு அப்படி ஆசையே வரமாட்டேங்குது? அதுக்கும் காரணம் இருக்கு. நான் படிச்சது எல்லாம் பாய் ஸ்கூலு. வீட்லயும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவ மேல ரொம்ப அன்பா இருப்பேன். அதனால எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் எனக்கு அக்காவா இல்ல தங்கச்சியாவே தெரியுது. யாரையுமே தப்பான கண்ணோட்டத்துல என்னால பார்க்கவே முடியல. சின்ன இச்சை கூட என் மனசுல வரமாட்டேங்குது. சலனா வந்தாதானே காதல் வரும் என்று பாவமாக சொல்ல, ஆகா, இவன் சரியான மங்கூனி அமைச்சராக அல்லவா இருக்கிறான். யோ காமதேவா, உனக்கு என்னையா கொடுமை செய்தேன்? ஒரு ரொமான்ஸ் சீன்ல கடைய போட்டு தவறா, அதற்காக இப்படி ஒரு கொடுமை எனக்கு செய்ய வேண்டுமா? இவன் குண்டு பல்புகள் ஃபியூஸ் போயுள்ளது. நான் என்ன செய்யட்டும்? இப்படி வம்பில் மாட்டி விட்டு விட்டாயே. உன் கப்பல் தரை தட்டி நடுக்கடலில் நின்றாலாவது பின்னிலிருந்து தள்ளி விடலாம். ஆனால் உனக்கு கப்பல் இன்ஜின் வேலையே செய்யவில்லை என்றால் அது மிகவும் கஷ்டம்தான். ஒரு உதவி செய்கிறேன், நீ என் கூடவே இரு.
இதுவரை நீ பெண்களிடம் பழகி இருக்க மாட்டாய், அதனால் உனக்கு அந்த ஆசைகள் வந்திருக்காது. ஒரே வீட்டில் இருவரும் சேர்ந்திருந்தால் ஒருவேளை உனக்கு ஸ்தலனம் வந்தாலும் வரலாம். அதற்கான பயிற்சிகளை உனக்கு தந்து உனக்கு ஆசையை வர வைக்கிறேன். அப்படி ஆசை வந்து நீ என் மேல் மோகம் கொண்டு அதற்கு சம்மதித்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இதில் எனக்கு நான் கேட்கும் பிள்ளை வரம் கிடைத்துவிடும், உருவம் வந்துவிடும். உனக்கும் உன்னுடைய உணர்வுகள் வேலை செய்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். அதன் பிறகு இன்னொரு பெண்ணை மணப்பதற்கு உனக்கு தயக்கம் இருக்காது. என்ன நான் சொல்வது, இதற்கு ஒத்துக்கொள்கிறாயா என்று ஆவலாக அவன் முகம் பார்க்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒருவேளை ஓ மேல ஆசை வந்து தப்பு பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பு தானே. அதனால அதெல்லாம் சரி வராது. ஒரு துரோகத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். எங்கே போனாலும் இப்படி தடா போட்டா நான் என்ன செய்யறது? இதில் என்ன தவறு இருக்கிறது? பெண்ணாகி நானே மேட்டருக்கு ஓகே என்கிறேன். நீயும் நானும் செய்கிறதை நீ ஏன் வெளியே சொல்ல போகிறாய்? அப்படியே கமுக்கமாக இருந்து விட வேண்டியதுதானே. இதையெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? எப்படித்தான் இப்படி நெடுமர மாதிரி வளர்ந்தியோ தெரியவில்லை. ஆள் வளர்ந்த அளவிற்கு உன் மூளை கொஞ்சம் கூட வளரல. இங்க பாரு, நான் அந்த விஷயத்துல மட்டும்தான் வீக்கு, மத்தபடி நான் ரொம்ப ஸ்ட்ராங். சும்மா என்ன கிண்டல் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அடிச்சு தொங்க போட்டுருவேன். எப்படி இப்படி தொங்க விடுவாயோ என்று சட்டென்று தன் விரலை சொடுக்கி அவனை நோக்கி நீட்ட மதன் தலைகீழாக ஃபேன் பக்கத்தில் இன்னொரு ஃபேனாக தொங்கிக் கொண்டிருந்தான். ஐயோ, இறக்கி விடுடி, எங்க அப்பே தொல்லை தாங்கலன்னு இங்க வந்தா எங்க அப்பனுக்கு மேல பெரிய பேயா இருப்பா போல. உலகமே தலைகீழா சுத்துது, இறக்கி விட்டு தொலை. நீ மோகினி தான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் செய்யறேன், இறக்கி விடுடி. கிட்னி வாய் வழியா வரப்போகுது. இப்ப எல்லாம் வெறும் காய்ச்சலுக்கே ஆஸ்பத்திரிக்கு போனா 10,000 ரூபாய் எல்லாம் போக முடியாது. ஏதாவது ஏடா கூட இடம் மாறி போனா செலவழிக்க முடியாதுடி என்றதும் போனால் போகட்டும் என்று அவனை இறக்கிவிட உட்கார்ந்து பெருமூச்சு விட்டான் மதன். 2 நிமிஷத்துல கொலை பண்ண பாத்தியே, பொடி வெளிய. இல்ல என் கையாலே உன்னை கொண்டு போட்டுருவேன். உன்னை மதிச்சு பேசினா என்ன கல்லறைக்கு அனுப்பியிருப்ப போல. அம்மா தாயே, என் கஷ்டத்தை நானே பாத்துக்கிறேன், இடத்த காலி பண்ணு என்றான் மூச்சு வாங்க. என்ன, இடத்தை காலி பண்ணுவதா? எனக்கு உருவம் வராமல் இடத்தை காலி செய்ய மாட்டேன். நீ என்ன அனுப்ப நினைச்ச, இப்ப தொங்குனிய அதே மாதிரி தொங்க வேண்டியதுதான். அப்படியும் வச்சுக்கலாம். யோசிச்சு பாரு, உனக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் தேவை, எனக்கும் நீ தேவை. ஏன் 2 பேரும் சண்டையிட்டு முறுக்கி கொண்டு நிக்கணும்? சமாதானமாக போனா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்படி வீண் பிடிவாதம் பிடித்து ஏன் கோபப்படுத்துறாய்? என்ன மிரட்டி உனக்கு அடிப்பணிய வைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நான் எங்க வீட்டுக்கு இப்பவே போறேன் என்று அவன் தன் வீட்டுக்கு கிளம்ப, அங்கு போனா மட்டும் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட கண்ணை தவிர வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ரொம்ப எளிதாக எல்லா இடங்களுக்கும் நான் நுழைவேன். பிறகு உனக்குத்தான் கஷ்டம். நீ காட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் என்று சிரிக்க, சிரிக்காதடி, எரிச்சல் மயிரா வருது. எதுக்கு நீ இப்ப இங்க இருந்து உசுர எடுக்கிற? எனக்கு பயிற்சியும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், நீ போ. சரி சரி, கோவப்படாதே. ஒரு 10 நாள் டைம் கொடு. ஒரு நல்ல வீடு தேடி நான் போய் விடுகிறேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த 10 நாள் உனக்கு நான் பயிற்சி கொடுக்கிறேன். உனக்கு அது பிடிச்சிருந்தா உன் கூடவே இருக்கிறேன், சரியா என்றாள். சரி, இருந்து தொலை என்று தன் அறைக்குள் சென்றவன் கதவை பூட்டிக் கொண்டு ஆடையை மாற்ற ஆரம்பிக்க மாயா கதவு வழியாக உள்ளே செல்ல, அப்போதுதான் பேண்டை கலட்டி கொண்டிருந்தவன் இவளை கண்டதும் பட்டென்று ஒரு போர்வையை எடுத்து மறைக்க, இவ்வளவு கூச்சம் இருந்தா நீ கடைசி வரைக்கும் எதையும் சாதிக்க மாட்ட. இனி எனக்கு முன்னாடி இப்படி கூச்சப்படாத. அதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்று வந்து பெட்டில் அமர்ந்து கொண்டு மாற்று என்பது போல் கண்களை காட்ட அவன் எழுந்து கொண்டே மாற்ற ஆரம்பித்தான். பயிற்சியில் முயற்சி செய்து தேர்ச்சி அடைவானா மதன்? அத்தியாயம் 3. அடுத்த நாளிலிருந்து மதனுக்கு பயிற்சி காலம் தொடங்கியதோ இல்லையோ, சோதனை காலம் தொடங்கியது. இவ்வளவு நாட்களும் மாயா இந்திரலோகத்து பட்டு துணியில் மூடிக்கொண்டு அலைந்தவள் மதனிடம் தங்க ஆரம்பித்த பிறகு டோட்டலாக மயக்கு மோகினியாக ஸ்லீவ்லெஸ் டாப், கீழே கொஞ்சமாக தொடை தெரிய ஷார்ட்ஸ் போட்டு அவனுக்கு முன்னும் அங்கும் இங்கும் அலைய மதனுக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது. சென்னையில் இதெல்லாம் மற்ற பெண்களிடம் பார்த்து பழகியவன் தான். ஆனால் இவளிடம் ஏதோ ஒன்று அவனை சத்தமில்லாமல் அசைத்தது. மாயா, எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ற? முதல்ல இதெல்லாம் எங்க எடுத்த? யார் காசு தந்தா? கடையில தான். காசு என் புருஷன் காசு. புருஷன் காசா? உனக்கு எது புருஷன்? யார் அந்த இழிச்சவாயன்? கண்ணாடி போய் பாரு. எது, கண்ணாடிய பார்க்கணுமா? அப்ப என்னதான் சொல்றியா என்று பட்டென்று தன் பரிசை திறந்து பார்க்க ஞாபகம் போட்டு வைத்திருந்தாள். அப்படியே நாளை பார்லர் போக ஒரு 10,000 வேண்டும். கேஷ் ஆர் கிரெடிட் கார்டு அக்செப்டட் என்று எழுதி வைத்திருக்க பல்லை கடித்தவன், ஏய், எதுக்குடி ஏன் பணத்தை எடுத்த? ஐயோ ஐயோ, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வச்சிருந்த 50,000 ரூபாய் ஆட்டை போட்டிருக்க. நீ உருப்படிவியாடி? பணம் என்ன மரத்துல காய்க்குது? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுடி. இப்படி 4 கர்ச்சீப்பு வாங்கிட்டு வந்து அதையும் வெக்கமே இல்லாம என் முன்னாடி போட்டுட்டு அலையிற.
இங்க பாரு மாம்ஸ், உனக்கு டஃப் பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. உன் உணர்வுகள் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதனால இப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டா ஒருவேளை உனக்கு ஏதாவது தோணலாம். உன்னோட நலனுக்காகத்தான் இது. அதுக்கெல்லாம் உன் அப்பா நான் செலவழிப்பான். அதை விடு, உனக்கு ஏதாவது தோணுதா என்று உடலை ஒயிலாக நெளிக்க முட்டி நின்ற கலசங்கள் அவன் நெஞ்சில் பட்டும் படாமல் உரசி கொண்டு செல்ல தன் நெஞ்சை தடவியவன் அவளை நிமிர்ந்து பார்க்க அவளோ அவ்வளவுதான் என்பது போல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கால்களுக்கு கிரீம் பூச மதன் கண்கள் அவள் தொடைகளின் கவர்ச்சியை கண் கொட்டாமல் பார்க்க காமதேவன் ரதியிடம் பய சரண்டர் ஆயிடுவான் போல, ஜஸ்ட் காலுக்கே இப்படி சொல்லறிவு கொட்டுறான். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்தால் பக்கென்று பத்திக்கத்தான் செய்யும். அதிலும் அம்மை விவரமானவள். தீப்பொறியாய் அவனை சீண்டு விட்டு இனி அது காட்டு தீயா பரவ போகிறது. இன்று முதல் நாள் பயிற்சியிலேயே அவள் மடி தேடி ஓடி விடுவான் போல. அதையும் பார்க்கலாம். மதன் மன்மதனாக மாறி அவளை சிறையெடுக்கிறானா என்று நாம் வேடிக்கை பார்ப்போம். சரி என்று காமனோடு அவர்களை நோக்க மாயா அவனை கண்டு கொள்ளாமல் கட்டிலில் நிமிர்ந்து படுக்க பதறிய மதன், ஏய், பயிற்சி இதுவரை போதும், படுக்கிறதெல்லாம் தனித்தனியா படுக்கலாம். மாம்ஸ், இதுதான் முக்கியமே. நீ கல்யாணம் ஒருவேளை கட்டிக்கிட்டா பொண்டாட்டி தனியா படுக்க சொல்ல முடியுமா? அதனால இப்பவே என் கூட படுத்து பழகிட்டா உனக்கு பின்னாடி சங்குஜமா இருக்காது. இதுவும் உன் நல்லதுக்கு தான், அப்புறம் உன் இஷ்டம் என்று தன் கால்களை படுத்து கிடந்து ஆட்ட மதனுக்கு முள்ளின் மேல் இருப்பது போல் இருந்தது. அவள் அழகுகள் அவனை ஏதோ செய்தது. அதை மிஞ்சிய பயம் வேறு. இவள் நம் உலகில் உள்ளவள் கிடையாது. ஒருவேளை காதல் வந்து விட்டால் என்ன செய்வது? இப்படி ஒரே அறையில் படுத்து தவறி விட்டால் நான் கண்ட்ரோலாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இவ சரியில்லை. அங்கங்க காட்டி மயக்க வேற பாக்குறா. இவ்வளவு நாள் இருந்த உணர்வுகள் வரவில்லையே ஏன்? இவளை பார்த்ததிலிருந்துதான் என் உடம்பில் ஏதோ மாற்றம் நடக்கிறது. ஒருவேளை வசியம் பண்ணுகிறாளோ? நோ நோ நோ, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம எவ்வளவு கண்ட்ரோல்னு இவளுக்கு காட்டணும். அப்படி என்ன பண்ணிட முடியும் நம்மள என்று நினைத்தவன் பெட்டின் ஓரத்தில் படுக்க, மாம்ஸ், பரவாயில்லையே, தெரிச்சு ஓடிடுவேன்னு நினைச்சேன். பக்கத்துல படுத்துட்ட. சரி, அடுத்த பாடம் போவோமா? டக்கென்று அவள் பக்கம் திரும்பி படுத்தவன், அது என்ன பாடம்? அதுவா, முத்த பாடம். நான் முத்தம் கொடுக்கறேன், நீ முடிஞ்சா திரும்பித்தா. இல்லையா, சொல்லு தரத அப்படியே பண்ணு. ஏதாவது உணர்வு வருதான்னு பாப்போம். ஆக இவள் எங்கேயோ செல்லுகிறாள். பயிற்சி என்று சொல்லி நம்மை குடும்பஸ்தனாக்க நினைக்கிறாள். விளாங்கு மீனாக நழுவி விடு என்று மனம் எச்சரிக்கை விடுக்க, ஆனால் பிச்சைக்கார புத்திய ஊசியில் கிடைக்க போகுது. என்னதான் பண்றான்னு பாப்போம், ஒன்ன மீறி என்ன நடந்துரும் என்று தெம்பு விட்ட உடல கொதிநிலை 100 தாண்டி சென்று கொண்டிருந்தது. முதலாக ஒரு பெண் அருகில் படுத்து கிடப்பதால் மாயாவுக்கு நன்றி புரிந்தது. அவனுக்கு தன்மேல் ஈர்ப்பு வந்து விட்டது. ஆனால் தன்னை நிலைப்படுத்த பார்க்கிறான் என்று. மாம்ஸ், இந்த உலகத்துல உனக்கு பொண்டாட்டி நான் தான். வேற எவளும் உன் பக்கத்துல நெருங்க விட மாட்டேன். இப்படி கட்டுப்பாடா இருந்து எவளுக்கு உன் கன்னித்தன்மையை கொடுக்க முடியாது. அதுக்காகவா நான் இத்தனை வருடம் காத்திருந்தேன். உன் குழந்தையை என் கருவுல சுமந்து உன்னோட மனைவியா வாழ்ந்து மடிவேனே தவிர வேற ஒருத்திக்கு உன்னை தார வாத்து கொடுக்க நான் என்ன முட்டாளா? அது நடக்கிறதுக்காக உன்கிட்ட தாசிப்பட்ட வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனாலும் உன்னை விடுறதா இல்ல. இன்று மயங்கவில்லை என்றால் நாளை இதே ஆடையிடும் இல்லாமல் உன் முன் வருவேன். என் தேவை நீ என்னோடு கலக்க வேண்டும். அப்போதுதான் என்னால் உன்னோடு வாழ முடியும். இப்போது உன் குழந்தைக்கு தாயாவே, அதே போல் சீக்கிரமாக உன் காதலையும் பெற்று விடுவேன் என்று மனதில் சபதம் எடுத்தவள் தன் காதலை அவனிடம் சொல்லி இருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும். அவள் செய்த தவறு எங்கே? மதன் தன் காதலை சொன்னால் வேற்று உலகத்து பெண்ணோடு எப்படி வாழ்வது என நினைத்து இங்கே தங்க கூட விடமாட்டானோ என்று நினைத்தாள். அவன் தேவையை சொல்லித்தான் அவனை நெருங்க வேண்டும். உருவம் வந்த பிறகு காதலை சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். அவன் பக்கம் சென்று நெருங்கி படுத்து அவன் விரல்களோடு விரல் சேர்க்க, மதன், இதெல்லாம் வேண்டாமாயா என்று நகர பார்க்க, பயிற்சி பண்ணினாதான் உன் ஸ்டேஜ் என்னன்னு தெரியும் என்று கிசு கிசுக்க, இது தப்புன்னு தோணுது. இப்படியே பயந்தா நீ காலத்துக்கும் கல்யாணம் பிள்ளை குட்டின்னு வாழ முடியாது. ஏய், அப்படிலாம் சொல்லாத. சரி, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தா என்றவள் அவன் மீதேறி படர அவன் கண்கள் அப்படியே மூடிக்கொண்டு கை விரல்களை பொத்திக் கொள்ள தலையில் அடித்து கொண்டவள், அசம்பந்தம், இவனை கரெக்ட் பண்றதுக்குள்ள ஔவையாயிரம் போலையே என்று அவனை திட்டியவள் அவன் காது பக்கத்தில், என்னோட இடுப்பு சும்மாதான் இருக்கு, உன் கையை அங்க கூட வைக்கலாம் என்று அவன் கையை எடுத்து தன் வெற்றிலையில் வைக்க, என்றவன் அவன் இடுப்பில் கையை சும்மா வைத்திருக்க, ஐயோ ராமா, நீட் எக்ஸாம கூட எழுதி பாஸ் பண்ணிடுவேன் போல, இவன் ரொம்ப பண்றானே, எங்க பண்றான், பண்ணாம படுத்துறான் என்று திட்டிக் கொண்டே அவனை அணைத்து தன் கன்னத்தால் உரச, மாம்ஸ், ஏதாவது ஃபீலிங் வருதா? அவனோ ஸ்ரீராம ஜெயம் சொல்லி கொண்டிருந்தான் உணர்ச்சிகளை அடக்க. உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீல் வர வைக்க ட்ரை பண்றேன். நீ ஸ்லோவா சொல்ற, இனி நோ பேச்சு, ஒன்லி ஆக்ஷன் என்றவள் அவன் உதடுகளை கவ முட்டை கண்களை திறந்து பார்த்த மதன் அவளை தள்ளிவிட பார்க்க
அவளோ தப்பும் தவறுமாக முத்தம் கொடுக்க மதனுக்கே சிரிப்பு வந்து விட்டது. அவனுக்கு உணர்வுகள் வராதே தவிர இதெல்லாம் படங்களில் பார்த்திருக்கிறான். ஏதோ தெரிந்தவ மாதிரி பேசினா, உதடிய உதட்டுக்குள்ளே போகல, முத்தமே கொடுக்க தரல, தீப்பெட்டிய தீக்குச்சி வச்சு உரசுற மாதிரி உரசிட்டு இருக்கா. தர்றத பச்சக்குன்னு ஒழுங்கா தாடி என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டு அவள் தரும் முத்தத்தை வன்மையாக கையாண்டு மூச்சு முட்ட இதழ்கள் வலிக்க கொடுக்க வேண்டும் போல் உடல் தகிக்க ஆரம்பித்தது. கைகள் அவளின் பருத்த மேடுகளை கையாடல் செய்யும் திருடனாக மாறச் சொன்னது. காதல் இருவருக்கும் இல்லாமல் உடலால் இணைந்தால் அது தவறு என்று நல்ல ஆண்மகனாக சலனத்தை மறைத்தவன், அவளை கீழே படுக்க போட்டவன் அவள் மீது ஏறி படர்ந்து, டீச்சரு முத்தப்பாடம் உங்களுக்கு சரியா சொல்லித்தர தெரியல, தப்பு தப்பா சொல்லி தந்தா நான் ஃபெயில் ஆயிடுவேன், நீங்க முதல்ல நல்லா கத்துக்கிட்டு எனக்கு சொல்லித்தாங்க மக்கு டீச்சர் என்று அவள் இடையை பிடித்து கெல்லி விட்டு அவளை விட்டு தள்ளி போக, மாம்ஸ் போகாத, நான் உங்ககிட்ட பழகிக்கிறேன், இனி கரெக்டா கொடுக்குறேன், வாடா, அது சூப்பரா இருந்துச்சு, இப்படி இடையில போறியே, நியாயமா, எனக்கு தெரியலனா நீ சொல்லித்தாடா, சத்தியமா உணர்ச்சி வரலையா என்று கத்த, எனக்கு உன்கிட்ட எதுவும் தோணலடி, தோணா வரேன் என்று சொல்லிவிட்டு உதடுக்குள் சிரித்தான். அவளை விட்டு வெளியே வந்தவன் தன் இதழ்களை விரலால் தடவினான். சோ ஸ்வீட் கிஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா எல்லாம் முடிஞ்சிருக்கும். இவளுக்கு என் குழந்தை வேணும், என் காதல் வேண்டாமா? உன்னை காதலிக்கிறேன் என்று உன் வாயால் சொல், உன்னோடு கடைசி வரை வருவேன். என்னை வேறு ஒருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல், உன்னோடு 1000 முறை கலக்கிறேன் பெண்ணே, ஆனால் நீ எனக்கானவளாக என்னோடு இறுதி வரை இருப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தவன் ஹாலில் சென்று படுக்க, மாயாவோ சரியான மரக்கட்டையா இருக்கானே, இப்படி ஓடிட்டானே, டே இப்படி ஹிந்தி நடிகை மாதிரி ட்ரெஸ் போட்டு உனக்கு உணர்வு வரலனா? அவனே வாயால சொன்னானே நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு, உண்மைதானோ? அவனை புலம்பு வைக்கலான்னு பார்த்தா நம்மள புலம்பு வச்சுட்டானே என்று புலம்பியவள் அவனை தேடி பின்னாடி போக, அவனோ சோஃபாவில் குப்புறப்படுத்தி கிடக்க கோபம் கண்டவள் அவன் முதுகு பக்க டி-ஷர்ட்டை தூக்கி அவள் உடலை உள்ளே நுழைத்து அவன் மெற்று முதுகில் படுக்க, அவள் புலம்புவதை முழித்து கிடந்து கேட்டுக்கொண்டிருந்தவன் அவள் ஹாலுக்கு வரவும் தூங்குவது போல் நடித்தான். என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று காத்திருக்க, அவளோ அவன் ஆடைக்குள் நுழைய திடுக்கிட்டான். உடம்பெல்லாம் போதை ஏறி நின்றது. உள்ளே வந்தவள் சும்மா வரவில்லை, உடலில் ஒட்டு துணி இன்றி வந்து அவன் உடலோடு ஒட்டி கொள்ள, இத்தனை நாள் வேலை நிறுத்தம் செய்த நரம்புகள் எல்லாம் இவளுக்காகத்தான் காத்திருந்ததா என்பது போல் தெரித்து கொண்டு வெளியே வர, இங்கு காமதேவன் தன் வேலையை செம்மையாக செய்ய, மாயா விரல்கள் அவன் வயிற்றில் படர, தாங்கவே முடியாது. இவள் எந்த உலகத்தை சேர்ந்தவளாக இருந்தால் என்ன? இவளை இனி எனக்கு உடையவள். இவ்வளவு நாள் வராத உணர்வுகள் இவளிடம் ஒட்டுமொத்தமாக பிறக்கிறதென்றால் என்ன அர்த்தம்? இவளை என் ஒற்றவள் என்றுதானே அர்த்தம். நீ கேட்டை குழந்தையும் தருகிறேன், கேட்காத காதலையும் தருகிறேன் என்று நினைத்தவன் அவளை இழுத்து தனக்கு கீழ் தூக்கி போட்டவன் அவள் உதடுகளை கொய்ய ஆரம்பிக்க, இன்பமாக அதிர்ந்தவள் அவன் முகத்தை பார்க்க, பயிற்சி வேலை செய்து போல நான் உன்கிட்ட பண்றேன், ஓகேவா பாரு, எனக்கு சரின்னு பாடுற வர உன்கிட்ட பண்ணிட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டிக்கிட்டா எனக்கு பயம் இல்லாம இருக்கும் பாரு என்று அவள் முகம் பார்க்க வஞ்சி முகம் வாடிவிட்டது. என்னை இதற்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு விட்டு விடுவானோ என்று கலக்கமாக அவனை பார்க்க, உனக்கு தேவை குழந்தை தானே மாயா, குழந்தை கண்டிப்பா வந்துடும், உருவமும் வந்துடும், நீ சொன்ன மாதிரி உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் என்று அவள் கழுத்தில் முகம் புதைக்க, இல்ல அது என்று அவள் திணற, அவனோ நான் சொல்லி முடித்து விட்டேன் என்று அவள் உடலில் தன் விரல் தடங்களை பதிக்க ஆரம்பிக்க, முதலில் ஆனவன் தன் உடல் வீணையை மீட்ட அதன் ரிதத்தில் அவள் முணங்க, அவனுமே அதே நிலையில் தான் இருந்தான். இவளை என் மனைவி என்று மனதில் நினைத்தவனுக்கு அதன் பிறகு அவள் உடலை தொட தயக்கமில்லாதிருக்க, ஒட்டுமொத்த தாகத்தையும் அவளிடம் தணிக்க ஆரம்பிக்க, வேட்கையில் அவளை வேட்டையாட ஆரம்பித்தான். கைகளும் உதடுகளும் எல்லைகள் கடந்து ஊடுருவ, அம்மம்மா ராஜசுகம் கண்டாள் பெண். மென்மையாக அவளுள் தன் சொர்க்கவால் சொருகி தன் காதல் களியாட்டத்தை தொடங்க மாயா திகைத்தாள். இவனுக்கா உணர்வு வரவில்லை. அவ்வளவு வேகம் அவனிடம். தன் உயிர் நீரை அவளுக்கு கொடுத்து விட்டு அவள் மேல் விழுந்தான். எனக்கெனவோ இந்த தடவை செஞ்சது சரியா தப்பான்னு தெரியல, வா இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் என்று அவளை தன்மேல் தூக்கி போட்டு மீண்டும் அவளை தனக்கு சேவை செய்ய சொல்லி அவளுள் புதைய ஆரம்பித்தான். காணாத கழுதை கஞ்சை கண்டால் ஓயாம துவையில் அரைக்குமாம், அது போல மதன் ஆகி போனான். ஆபீஸுக்கு லீவு போட்டவன் மாயாவை விலகாமல் தன் தேடலை தொடங்கி விதவிதமாக பல ரகமாக அவளை படுக்கையில் உணர்ந்தவன் தன் காதலை மறைத்தான். ஒவ்வொரு தடவையும் அவளோடு காதலோடு கூடினான். கூடி முடித்ததும் இப்படி பண்ணினா என் பொண்டாட்டிக்கு பிடிக்குமா, உனக்கு தேவை குழந்தை மட்டும்தானே என்று கூறி கூறி அவளை வதைத்தான். அவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பது தெரியாமல் போக அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று பயப்பட ஆரம்பித்தாள். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் அவனோடு ஐக்கியமாகவே இருந்தாள். காலையில் அவள் குளித்துக் கொண்டிருக்க கதவு தட்டப்பட்டது.
இவ்வளவு நாள் யாரையும் உள்ளே அனுமதித்தது இல்லை. யோசனையா கதவை திறக்க தாவி அணைத்துக் கொண்டான் சுரேஷ். என்ன மச்சி, ஆபீஸே வரல என்று சோகமாக சோஃபாவில் அமர்ந்து, வீடெல்லாம் ரொம்ப நீட்டா வச்சிருக்கா, எனக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்கிட்டியா? இல்ல மச்சி, ஒருத்தி கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று அவனுக்கு சளைக்காமல் இவனும் பதில் சொல்ல, அது கூட பரவாயில்ல மச்சி, நோ கமிட்மெண்ட். ஆனா கல்யாணம் பண்றதா மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஏன்டா அவ்வளவு விரக்தியா பேசுற? அதை ஏன்டா கேக்குற? நேத்து எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்க்க கூட்டு போனாரு. அவர் கேட்க சொன்னதாண்டா கேட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே அடி வெளுத்துட்டாரா. அப்படி அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன செஞ்ச, அத முதல்ல விளக்கமா சொல்லு. நீ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டியே, நீயா ஒண்ணுதானே செய்வ என்று தன் நண்பனை அறிந்து கேட்க, எங்க அப்பா நீ நல்ல வேலையில இருக்க, அதனால பொண்ணு வீட்டுல ஒரு கார் கேளுன்னு சொன்னாரு. நானும் அவர் சொன்னதாண்டா கேட்டேன். ஆனா அவர் உண்மையான காரை சொல்லியிருக்காடா. நான் ரிமோட் காரு 4 பேட்டரியோட வாங்கித்தாங்க, அதுவும் எவ்ரிடே பேட்டரின்னு கேட்டேன்டா என்று சொல்ல மதன் உருண்டு விழுந்து சிரித்தான். நீ அல்டிமேட். அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க என்னடா சொன்னாங்க? அவங்க என்ன மேலும் கீழும் பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு போச்சு, எப்படியும் பொண்ணு கொடுக்க போறது இல்லைன்னு. அதான் காஃபியை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போது கொளுத்து விட்டு வெளியே மாயா வர அவளை பார்த்ததும் மதன் இங்கே வா என்று மோகமாக அவளை தன் மடியில் அமர சொல்ல, அவளும் ஆசையாக அவன் மடியில் அமர்ந்து கொண்டு தோளில் சாய்ந்து அவன் சட்டை பட்டனை திருக, மதன் சுரேஷிடம் ஆபீஸ் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவன், சரி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? உங்க அப்பா போன் போட்டாரு, அந்த பொண்ணு ஓகேவா இல்ல வேண்டாமான்னு கேட்டு வர சொன்னாரு என்றதும் மாயா திடுக்கிட்டு அவனை பார்க்க, இன்னும் காதலை சொல்லாமல் ஆட்டம் காட்டுகிறாயா, உன்னை அலற விடுறேன் என்று நினைத்து, எனக்கு டபுள் ஓகே மச்சி, பொண்ணு செம்மையா இருந்துச்சு, அடுத்த மாசமே கல்யாணம் வைக்க சொல்லு என்று சுரேஷிடம் முடிவை சொல்லி அனுப்ப மாயா உடைந்து விட்டாள். அப்படியே சோஃபாவில் படுத்துக்கொள்ள உள்ளே வந்த மதன் அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்று தன் தேடலை தொடங்க, மாயாவோ வேண்டாம் எனக்கு டயர்டா இருக்கு. ஏய் அப்படி சொல்லாத, 1 மாசத்துல கல்யாணம், நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, அதோட உனக்கு கருப்பிடிக்க இன்னும் பல தடவை ட்ரை பண்ணணும், வா. பின்ன நீ எனக்கு தந்த கம்பெனிக்கு உனக்கு கூலி தரலனா எப்படி என்று அவளை ஆள ஆரம்பித்தான். திருமண நாட்கள் நெருங்க நெருங்க மாயா பயத்தில் திருந்தாலே தவிர காதலை சொல்லாமல் இருக்க அவனோ படுக்கையை கதி என்று அவளை புரட்டி எடுத்தான். திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பு, நான் என்னோட வீட்டுக்கு போகணும், நீ என் கூட வா, என்னோடவே இரு, உன்னதான் யாருக்கும் தெரியாதே, அவ ஒரு கரையில இருக்கட்டும், நீ ஒரு கரையில இரு, உனக்கு பிள்ளை உண்டாகிற வரை நான் உனக்கு என்ன தர தயாரா இருக்கேன் என்று மதன் பெருந்தன்மையாக சொல்ல விரக்தியாக சிரித்தவள், இனி அது சாத்தியப்படாது, இன்னொரு பொண்ணு வந்துட்டா அது அவளுக்கும் எனக்கும் செய்யும் துரோகம், இனி உங்க வாழ்க்கையில நான் இல்ல, போயிட்டு வாங்க என்றவள் அறைக்கு செல்ல, உனக்கு உடம்பு முழுக்க கொழுப்பிடி, இப்பவாவது காதலிக்கிறேன்னு சொல்றியா, இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று தன் திருமண கனவுகளை அவளை சொல்லி கடுப்பேத்த மௌனமே உருவாக மாயா அழைய மதன் அவளை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவன் தன் வீட்டிற்கு கிளம்பும் போது கையில் திருமணம் நடக்கும் அட்ரஸை கொடுத்தான். உன்னோட இவ்வளவு நாள் பார்ட்னரா இருந்திருக்கேன், இனி என்னோட பார்ட்னர் யாருன்னு பார்க்க பிரியப்பட்டா வா, ஐ திங்க் கண்டிப்பா குழந்தை உண்டாயிடுவ, இல்லைனாலும் சொல்லு, இந்த வீட்லயே உன்னை வச்சுக்கிறேன் என்று அவள் கன்னத்தை தட்டி விட்டு போனான். நீ வெறும் காமத்தை தான் என்னிடம் கேட்டாய், காதலை சொல்ல இணைந்தால் அதற்கு பெயர் வேறு என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றான். தன் காதலை அவனிடம் சொல்லியிருக்கலாமோ என்று காலம் கடந்து யோசித்தாள். இனி தனக்கு வரப்போகும் குழந்தையோடு தனியாக எப்படி வாழ்வது என்று கலங்கி நின்றாள். மதன் திருமண நாளன்று மாயா கடற்கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். இனி இந்திரலோகத்திற்கும் செல்ல முடியாது. தன் கண் முன்னால் மதன் இன்னொரு பெண்ணோடு வாழ்வதையும் தன்னால் ஜீரணிக்க முடியாது. முதலில் உருவம் மட்டும் வந்தால் போதும் என்று நினைத்தவள் இப்போது அவன் மொத்தமாக வேண்டும், அவனோடு சாதாரண பெண் போல் நானும் வாழ வேண்டும் என்று ஆசை வந்தது. அவன் மற்றொரு பெண்ணை மணந்த பிறகு அவன் கண்களுக்கு இவள் தெரிவாளா என்பது சந்தேகம். மதனை நினைத்து அவள் கதறி எழ அப்படியே சிறிது நேரத்தில் மயங்கி சரிய பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து தூக்கினர். புரிந்திருக்குமே, அவள் வயிற்றில் கரு உருவாகி இருந்தது. ஆனால் இன்னும் 1 மணி நேரத்தில் மதனுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம். கண்மொழித்து பார்த்தவளுக்கு விபரம் புரிந்துவிட கடைசியாக ஒரு வாய்ப்பாக அவனிடம் ஓடிப்போய் தன் காதலை சொல்லிவிடலாம் என்று வேக வேகமாக அவன் திருமணம் நடக்கும் திருமண மண்டபம் நோக்கி செல்ல வாசல் படியிலேயே கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் குரல் கொடுக்க மேளங்கள் முழங்க அந்த பெண்ணின் கழுத்தில் தார் ஏறி இருந்தது. அவள் அப்படியே அந்த படியில் உட்கார்ந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள். சில பெண்கள் காதல் மற்றும் ஆண்களின் வசிய பேச்சில் தங்களையே இழந்துவிட்டு நிற்கின்றனர். ஆண்கள் உல்லாசமாக அவளை அனுபவித்து விட்டு சென்று விடுகின்றனர். ஆனால் பெண்ணின் நிலை இங்கே மாயாதான் அவனை குழந்தைக்காக அழைத்தாள் என்றாலும் பாதிக்கப்பட்டு நிற்பது பெண்தானே. சில ஆண்கள் மட்டும் மனசாட்சிக்கு பயந்து தான் தொட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றனர். சில ஆண்கள் இதையே பொழுதுபோக்காக வைத்திருக்கின்றனர். பெண்களை படுக்கையில் பயன்படுத்திவிட்டு காகித பூவாக தூக்கி போட்டு விடுகின்றனர். சில பாதிக்கப்பட்ட பெண்கள் செத்து மடிகின்றனர்.
சில பெண்கள் குழந்தை உண்டாகி வழியே இல்லாமல் குழந்தைகளை பெற்றெடுத்து சமுதாயத்தில் கரை படிந்தவர்களாக வாழ்கின்றனர். சிலர் யாருக்கும் தெரியாமல் குழந்தையை பெற்று அனாதை ஆசிரமத்தில் போட்டு விடுகின்றனர். இவர்களின் ஆசைக்கு குழந்தைகள் என்ன பாவம் செய்தது? ஒரு ஆணும் பெண்ணும் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இணைவது எப்போதுமே இயற்கைக்கு முரணானதுதான். இதில் ஆண்கள் கண்டிப்பாக தப்பி விடுவர். பெண்களின் வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக மாறிவிடும். அதனால் பெண்கள் ஜாக்கிரதையாக சிறு சலனத்திற்கு கூட இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். காதலித்தாலும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் இருப்பது மிக அவசியம். மாயா தன் எதிர்காலத்தை நினைத்து மனம் வெந்து கதறி அழ ஆரம்பித்தாள். அவளும் இப்போது சாதாரண பெண் தானே. இனி சமுதாயத்தை எதிர்க்க போராட வேண்டும். தன் வாழ்க்கைக்கு போராட வேண்டும். பெண்களை தொகிலிருக்கும் ஆண்களிடமிருந்து போராட வேண்டும். குழந்தையை தனியாளாக காப்பாற்ற வேண்டும். ஒரு பெண் எத்தனை போராட்டங்களை சமாளிக்க வேண்டும் என்று திகைத்து முழித்தாள். தன் தோளில் ஒரு கரம் பட நிமிர்ந்து பார்க்க அங்கே அழகாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான் மதன். எட்டி உள்ளே பார்க்க அவன் தங்கை திருமணம் முடிந்திருந்தது. அவனை ஓடி வந்து கட்டி கொண்டவள், மாம்ஸ், உங்களை காதலிக்கிறேன், நம்ம குழந்தை என்று வயிற்றில் கை வைத்தவள், எனக்கு உருவம் வந்துடுச்சு, இனி நானும் சாதாரண மனுஷிதான், என்னை விட்டுடாதீங்க, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது என்று ஏங்கி அழ, அலாதடி, உனக்கு ஒருவேளை உருவமே வரலைனாலும் உனக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. மனசை ஒருத்தி கொடுத்துட்டு உடம்பு ஒருத்திக்கு என்னால கொடுக்க முடியாது. என் மனசுக்கும் உடம்புக்கும் சொந்தக்காரி நீ மட்டும்தான். நீ காதல உன் வாயால சொல்லணும்னு தான் இப்படி பயம் காட்டினேன். நீ வராம போயிருந்தாலும் நாளைக்கே அங்க வந்திருப்பேன். மதனை போல சில ஆண்கள் தன் காதலுக்கும் தன்னை நம்பியவளுக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். ஆண்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீய நோக்கம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பது பெண்ணாகிய நம் கையில் தான் இருக்கிறது. ஒருவன் நம்மோடு எந்த நோக்கத்திற்காக பழகுகிறான் என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை கழுத்துக்கு கீழ் பார்க்காத எவனும் நல்ல ஆண்மகன்தான். அவனைதான் சமுதாயம் ஆண்மையற்றவன் என்று கிண்டல் அடிக்கிறது. மடையர்களே, அவன்தான் உண்மையான ஆண்மகன். பார்க்கும் பெண் மீதெல்லாம் ஆசை வந்தால் அவன் காமுகன். தனக்கு உண்டான பெண்ணிடம் மட்டும் ஆசை வந்தால் அவனே உண்மையான காதலன். மதன் உண்மையான காதலன். காதல் காமம் எல்லாம் மாயா ஒருத்தியிடம் மட்டுமே வரும். அவனை வீரமான ஆண்மகன். மாயாவை தன்னோடு அணைத்து கொண்டவன். எங்க வீட்டுல நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்று அவளை கட்டிக்கொள்ள, ஐயோ, உருவம் இல்லாததையும் சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் தாடி 2020 மேட்ச் மாதிரி உன்கிட்ட கிரிக்கெட் விளையாண்டுருக்கேனே, கண்டிப்பா குழந்தை வந்திருக்கும்னு தெரியும். பிறகு கல்யாணம் கட்டிக்கலாம்னு நினைச்சேன் என்று சிரிக்க, சி, எனக்கு இடுப்பு வலியே வந்துடுச்சு. நீங்க அந்த விஷயத்துல மக்கு மதன் நினைச்சேன், நீங்க அந்த மன்மதனே மிஞ்சிட்டீங்க என்று வைக்கப்பட, உன்னை பார்த்தா தாண்டி அந்த உணர்வே இப்ப வருது. வேற பொண்ணுங்க பார்த்தா சகோதர உணர்வு தான் வருது. இப்ப கூட உனக்கு உருவம் இல்லாம இருந்தா இங்கே லிப்கிஸ் கொடுக்க ஆசை வருதுடி என்று அவளை கட்டிக்கொள்ள, சுரேஷ் ஓடி வந்து இவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, மச்சி, நாங்க ஒளிஞ்சு பிடிச்சு விளாடுறோம், யாராவது என்ன தேடி வந்தா அந்த பக்கம் கை காட்டு என்று மறைந்து கொள்ள, மாம்ஸ், இவர் 90 கிட் என்று நொடிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறார். நீங்களாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் உள்ள பார்ட்டி, இவர் அதிலும் மோசம் போல. உனக்கு 90 கிட்ட பார்த்தா சிரிப்பா இருக்கா? எங்க சோக கதையை வச்சு ஒரு புக்கு போடலாம். நோ நோ நோ, டிக்ஷனரியே போடலாம். வெள்ளந்தியானவர்கள், பாருங்கள் உங்கள் நண்பர்களை. ஒருவர் நிஜாம்பாக்கு திருடுகிறார், ஒருவர் குழந்தைகளோடு தொடர் வண்டி விளையாடுகிறார், ஒருவர் பந்து எப்போது தொடங்கும் என்று சாப்பாட்டுக்கு ஆளாய் பறக்கிறார். இவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்க போவதே இல்லை. ஐயோ பாவம்டி, அப்படி சொல்லாத. நல்ல பசங்க. என்ன தள்ளிவிட நீ வந்த மாதிரி எவளாவது இந்தோர்லோகத்துல இருந்து வருவாங்க. வந்தாதான் உங்கள் நண்பர்கள் நால்வருக்கும் திருமணம், இல்லை சொப்பு சாமான்கள் வச்சுதான் இவர்கள் கடைசி வரை விளையாட வேண்டும். இந்த லோகத்தில் 4 கன்னியர்கள் விளையாடி கொண்டிருக்க தெரியாமல் காமனும் ரதியும் இருக்கும் இடத்திற்கு வந்து அவர்கள் இன்ப நிலையை கலைக்க விட்டாரே ஸ்தாபம். பூலோகம் பொங்கல், உங்களுக்காக 90 கிட் வெயிட்டிங், போய் மிங்கில் ஆகுங்கள் என்று விரட்டிவிட பிடித்தனரே பூலோகத்திற்கு ஓட்டம். இந்த லோகத்தோடு சம்பந்தம் இத்தோடு முடிய போவதில்லை. பாவப்பட்ட 90s கிட்டை காப்பாற்ற இந்திரலோகத்திலிருந்து அழகிகள் வருவர். சோ மனசு விடக்கூடாது. பூலோகம் இல்லைன்னா இந்திரலோகம். பி ஹாப்பி. அதே திருமண மண்டபத்தில் திருமணம் மதனுக்கும் மாயாவுக்கும் நடந்தேறி இப்போது காதலோடு காமதேவனுக்கே டஃப் கொடுக்கிறான் மதன் மன்மதனாக. மக்களே, இந்த கதை கற்பனையை படிச்சுட்டு ரைட்டரை யாரும் தேட வேண்டாம். ரைட்டர் இந்திரலோகத்தில் பிஸியாக இருப்பதால் அவர் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. சோ நாமளும் இதே போல ஒரு கலகலப்பான அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.